ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கார்டன் டூரை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஒரு கேக்டஸ் செடி. இதை பாருங்கள், இது ஒரு வகையான ஃப்ரூட் தான். அதை பேர் எனக்கு இன்னும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஷன் ஃப்ரூட் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் வந்து வச்சுருக்கு பாருங்கள். இது கீழே இருக்கிறது நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் போடுங்க, அதில் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடலாம். இது நித்திய கல்யாணி. இதை பாருங்கள், இது என்னன்னு சொல்லுங்கள். இது சோளம். நாங்கள் சும்மா தூக்கி போட்டது வளர்ந்துருக்கு பாருங்கள். நித்திய கல்யாணி எவ்வளோ அழகாக பூ இருக்குது. இங்கே பாருங்கள், இது காணத்தை நாங்கள் விதைச்சி வச்சுருந்தோம், வளர்ந்துருக்கு. இதை பாருங்கள், இது ஒரு வகையான டெக்கரேட்டிவ் பிளான்ட்டு. நாங்கள் கடையிலேருந்து அப்படி வாங்கி வச்சுருந்தோம், டெக்கரேட்டிவ் பிளான் சொன்னாங்க. இதை பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டு. ஒரு குச்சி தான் வச்சுருந்தோம், வளர்ந்துட்டு அழகாக இருக்கா. அடுத்த பார்க்க போகிறது அமர் லில்லி. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு மொட்டு ஆரஞ்சு கலரில் வரும். இப்போ வந்திருக்கு 2 மொட்டு பாருங்கள். 2 மொட்டு இருக்குது. அது பூத்திருச்சு. தண்ணி ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சீசன் டைம் இது. அதை பாருங்கள், மல்பெரி எங்கள் வீட்டுக்காக வச்சுருக்கோம். நிறைய செடி உள்ளே இருக்குது மல்பெரி. இதை பாருங்கள், செரி. நாங்கள் செடியை ட்ரிம் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் மொட்டை வச்சு பூ பூத்து காய்க்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்தது பட்டன் ரோஸ், ஒயிட் கலர். இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை நாங்கள் ட்ரிம் பண்ணி விடணும். இதை பூத்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ட்ரிம் பண்ணி விடுவோம். அதையும் வேணால் ஷார்ட்ஸில் போடுறோம். இதை பாருங்கள், குண்டு மல்லி. நாங்கள் ஒரு கம்பி வச்சுருக்கோம். ஒரு சின்ன டப்பா பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். 4 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாட்டர் ஆப்பிளில் பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இதை ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் வைப்போம். அதை நாங்கள் வேணால் ஃபுல் வீடியோவில் நாங்கள் தனியாக ஒரு இதில் போடுறோம். இங்கே பாருங்கள், அமர் லில்லி தான் இதுவும் பாருங்கள். சின்னதாக தான் இப்போ ஒரு இலை விட்டுருக்கு. செரியை பாருங்கள், இது ஒரு வகையான செரி தான். இங்கே பாருங்கள், இது எல்லாமே சேல்ஸுக்கு தான். இங்கே பாருங்கள், எல்லாமே அந்த டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ் தான் இருக்குது. மல்பெரியை கொண்டாலும் ஸ்டாக் வந்துடும். இதை பாருங்கள், செரியை பாருங்கள். இதை பாருங்கள், சப்போட்டா. இது சப்போட்டாவும் அந்த மிளகாவும் ஒன்றா சேர்ந்து இந்த சப்போட்டாவே இது இல்லாத மாதிரி ஃபுல்லாக கவராக இருக்குது. மிளகாவை பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. எங்கள் வீட்டில் இதுலேருந்து நாங்கள் எல்லாத்தையும் பறிச்சுப்போம். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் எந்த ஒரு எல்லாமே ஆர்கானிக் தான். இன்ஆர்கானிக்கில் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், இது பீனட்டு. இதே நாங்கள் எல்லாம் வாங்கி வச்சுருந்தது தான். உங்களுக்கு எது வேணும்னா உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தரோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாலிஷாக அழகாக இருக்குது. இதை பாருங்கள், கற்பூரவள்ளி. இதை நான் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் மரத்துக்குன்னு வச்சுருக்கோம். அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இதை பாருங்கள், மல்பெரி. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் மல்பெரி. அழகாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த மல்பெரி, பிடிச்சிருக்கு. இதை பாருங்கள், பன்னீர் ரோஸை பாருங்கள், மொட்டை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஜூம் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பூத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மாதுளை மரம் பாருங்கள், மாதுளை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாங்கள் ஒரு சின்ன 20 லிட்டர் பெயிண்ட் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மொட்டைலாம் வச்சுருக்கோம், நிறைய மொட்டைலாம் இருக்குது. இன்னும் பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டை நிறைய வச்சுருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய மொட்டை வச்சு நிறைய காய் வைக்கும். அதையும் நாங்கள் தனியாக போடுறோம். இதை பாருங்கள், பட்ரோஸு. இதை நாங்கள் நேற்று தான் வச்சுருந்தோம், அதனால் கொஞ்சம் வாடி போயிருக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு மிளகா. அழகாக இருக்கா. இது கொஞ்சம் வெயில் பல்லனோடனே கொஞ்சம் சின்னதாகவே நிற்கி. இது அந்த மிளகாவோட சின்ன வயசு, பெரிய வயசு. இது பாருங்கள், கத்திரிக்காய். பெரிய மரம் மாதிரி எவ்வளோ அழகாக புஷ்ஷியாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து நாங்கள் எப்படியும் ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருப்போம். இங்கே பாருங்கள் அழகாக இருக்கா. நிறைய காயெலாம் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கத்திரிக்காய் வளர்க்கணும், எப்படி ஹவு டு க்ரோ பிரிஞ்சால் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ போடுறோம். மிளகாவை பாருங்கள். இதை பாருங்கள், இதுவும் பன்னீர் ரோஸ் தான். இது எல்லாம் பூத்து நாங்கள் திருப்பி வெட்டி விட்டு திருப்பி தழுத்துலாம் வருது. இதை பாருங்கள், அடினியம். நான் சின்ன சைஸ்லேருந்து வாங்கி வச்சுருந்தேன். இவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எங்கள் தோட்டத்தை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மல்பெரியை பாருங்கள். மல்பெரி நாங்கள் வெட்டி தான் விடுவோம். அதை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி நீங்கள்
ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் அதே மாதிரி போட்டு அதை எப்படி வளர்க்குறோம் எந்தெந்த மெயின்டெனன்ஸ்லாம் சொல்லி நாங்கள் அதை தனி வீடியோவில் போடுறேன். இதை பாருங்கள், கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ காய் உள்ளே கிடக்குன்னு. எங்களுக்கு நிறைய இது தெரியாது, உள்ளே நிறைய இது மறைஞ்சிருக்கும். அங்கே பாருங்கள் மல்பெரியை பாருங்கள், நிறைய பழமும் இருக்குது காயும் இருக்குது. நாங்கள் டெய்லியும் பறித்து காலையிலேயே வந்து சாப்பிட்டு போயிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மரம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். இன்னொரு மரம் அங்கே தள்ளி இருக்குது, அது இனிப்பும் புளிப்பும் கலந்த கலவையில் அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் காய் தான், இருந்தாலுமே இதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை பாருங்கள், நாங்கள் அடுத்தது பார்க்கும்போது செவந்தி பாருங்கள் எவ்வளோ நாங்கள் வெட்டி விட்ருக்கோம். ஒயிட் கலர் செவந்தி, அங்கே பாருங்கள் ஒயிட் கலர் பூ நாங்கள் வெட்டி விட்ருக்கோம். அது நிறைய பூத்து நிறைய ஓஞ்சதுக்கப்புறம் வெட்டி விட்ருக்கோம். அது இப்போ திருப்பி தழுத்து வந்து மொட்டு வச்சு பூக்குது. அங்கே பாருங்கள், அது மேரி கோல்டு கலரில் இருக்கும், அதுவும் செவந்தி தான். ரொம்ப அழகாக கலர் அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப எனக்கு பிடிச்ச செடினா அதில் ஒரு செவந்தி சொல்லுவேன் நான். இங்கே பாருங்கள், அடுத்தது பார்க்கலாம். இந்த செடியிலேருந்து வர்றதுக்கே கொஞ்சம் போதும் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது அண்ணாச்சி சொல்ல முடியாது, இது அண்ணாச்சி மாதிரியே இருக்கும். டெக்கரேட்டிவ் பிளான்ட் சைடரமாக கொடுத்துருக்கேன். அந்த இதில் போய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் வரும், ஆனால் அண்ணாச்சி பழம் கிடையாது. ஆனால் அண்ணாச்சி பழம் மாதிரியே இருக்கும். அது யாரும் வீட்டில் சின்ன பிள்ளைங்க யாரும் இருந்தாங்கன்னா அது வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள் சப்போட்டா. இதெல்லாம் சேல்ஸுக்கு தான். சப்போட்டாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் ரஸ்தாலி வாழை நாங்கள் வச்சுருக்கோம். இது சப்போட்டா தான். இது முதல்ல பார்த்தோம்ல அந்த டெக்கரேட்டிவ் பிளான்ட் தான் இது பாருங்கள், இது மல்லி. இது கொஞ்சம் சூரியன் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தோடனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுவும் மல்பெரி தான் பக்கத்தில் உள்ளதும். இங்கே பாருங்கள் நம்மளோட ஃபிஷ் செட்டப் தான். இதை உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா உங்களுக்கு நீங்கள் எனது கமெண்டில் போடுங்க, நான் அதே மாதிரி போடுறேன். அடுத்தது பாருங்கள், இது ஒரு வகையான செம்பருத்தி. இது ப்ளூவாக கடைக்காரர் சொன்னார், இது ரோஸ் கலர்னு சொன்னார், லைட் ரோஸு ஒத்த அடுக்குன்னு சொன்னார். எப்படி பூத்தக்கப்புறம் நம்ம அதை வீடியோவில் போடுவோம். அடுத்தது பாருங்கள் ரம்பலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக புஷ்ஷியாக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் அதை வீட்டு தேவைக்காக தான் வச்சுருக்கோம். இதை பாருங்கள் அரிக்காய் பாம்பு. இது ஒரு வகையான டெக்கரேட்டிவ் பிளான்ட் தான். இது இன்னும் கொஞ்சம் வெயில் தாக்கம் எங்கள் ஊரில் அதிகமாக இருந்தோடனே கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாமே வளருது. ரொம்ப தாக்கமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 5 மணிப்பூ. அதுக்கப்புறம் பாருங்கள் கத்தாழை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நாங்கள் சும்மா வச்சுருந்தது தான். எல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குன்னு. அது பாருங்கள் தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சீனி கிழங்கு வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாமே சும்மா ஒரு ஆசைக்காக வச்சது தான். இவ்வளோ அழகாக இப்போ இவ்வளோ பெரிய கார்டனாக வந்ததுக்கு இதுதான் காரணம். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இங்கே அடுத்தது பாருங்கள் ரஸ்தாலி, இது பப்பாளி. அதுக்கப்புறம் பப்பாளி கொஞ்சம் ஹைட்டாக வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். மொட்டை வச்சுருந்தா உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன். அடுத்தது பாருங்கள் மல்பெரி. இந்த மல்பெரி புளிப்பை இனிப்பை கலந்த கலவையில் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஆனால் எனக்கு இதோட அது ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப இனிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய உள்ள காய் கிடக்கு, பழமும் இருக்குது, பாதி பழம் பாதி காயும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களே இந்த மாதிரி சின்ன கார்டனை நீங்கள் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த க்ரீனிஷாக நம்ம பார்க்க முடியல, மனசில் இருக்க எந்த சோர்வு இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே போயிடும். எங்கள் வீட்டிலே நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, நாங்கள் இதை பார்த்து நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகும். எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இந்த செடியை பார்த்தோன்னே அப்படி மனசு கூலிங் ஆகிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பிஞ்சு, எவ்வளோ காய், எவ்வளோ பழம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இது ஒரு வகையான டெக்கரேட்டிவ் பிளான்ட் தான். அதோட பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு வகையான டெக்கரேட்டிவ் பிளான்ட் தான். இது மாதிரி தெரில, ஆனால் இது பார்க்குறாங்க மீன் பிரியர்களுக்கு, இந்த மீன் வளர்க்குறவங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரியும் ஃபாக்ஸ் ஸ்டைல் நினைப்பாங்க, ஆனால் ஃபாக்ஸ் ஸ்டைல் கிடையாது. இதை பாருங்கள் லெமன். நாங்கள் லெமனை கிள்ளி தான் வளர்ப்போம், ஏன்னா அப்போ தான் புஷ்ஷியாக கொஞ்சம் வளரணும். ஏன்னா இது நாங்கள் வச்சுருக்க சின்ன ஸ்டாக்கில் தான், நாங்கள் இனிமேல் தான் கண்டெய்னரில் மாற்றுவோம். இங்கே பாருங்கள் செவ்வாழை, ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி ஒரே மாதிரி வளரும் பாருங்கள். செவ்வாழை அழகாக இருக்கும். இது எல்லாமே ஒரே சைஸில் தான் வளரும். அதனால் நீங்களும் வீட்டில் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் வளங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்டல் பாய் ஃப்ரம் ஜான். பாய்.